ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதுன ராசியில இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்ப குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு. தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது மாதிரி அயன சயன போகம், செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையவும் 52 நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட போறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார், இந்த 52 நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி அப்படிங்கிறது கடல் வத்தனம் மாதிரி வத்தி போய் கிடக்கு அப்படின்னு தான் இந்த காலகட்டத்தில் சொல்லணும். அதாவது கிரகவாட்டம் சரியில்லை அப்படின்னு கிராமத்திலாம் ஒரு சொலவடை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கிரகங்களோட நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் கிரகவாட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கிரகவாட்டம் சரியில்லாதால ரொம்ப நொந்து போயிட்டீங்க. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு இருந்தார். அக்டோபர் 18 ஐப்பசி 1ல தான் அதிசாரமா 9வது இடத்துக்கு மாறி ஒரு 52 நாளைக்கு கடகராசிக்கு போக போறாரு, உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு. அப்ப 10ஆம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாக்கணும். சனி 7வது வீட்டுல, அதாவது களத்திர சனி, கண்டச்சனி, சப்தம சனி அப்படின்னு சொல்ல இடத்துல சனி இருக்கார். அப்படிங்கும் போது குருவால நல்ல மாற்றம் அப்படிங்கிறத தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 6ல் ராகு, அதே மாதிரி 12ல் விரைய வீட்டுல கேது. இந்த கிரகவாட்டெல்லாம் சரியில்லாதப்ப குரு மட்டும் 10ல் உட்காந்து என்னத்தை கொடுத்துருப்பார். பதவியில் மாற்றம் இல்லை, பதவியில் நாசம், பதவி நாசமா போச்சு. செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில நிம்மதி இல்லை, வேலையை விட்டு நின்னாச்சு. வேலையில கூட வேலை செய்யற அத்தனை பேரும் நமக்கு குழி பறிக்கிறவனாவே இருக்கான். நமக்கு ஆறுதல் சொல்ல தேர்தல் சொல்ல ஒரு ஆள் கிடையாது. மேலிடத்துல உள்ளவன் எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறான். உண்மையிலேயே நாம மாடு மாதிரி உழைக்கிறோம், நமக்கு 10 ரூபா முன்னுக்கு வர முடியல. காக்கா பிடிக்கிறவன், தாஜா பண்றவன், ஓபி அடிக்கிறவன்லாம் 10 ரூபா முன்னுக்கு வந்துடுறான், சம்பளம் வாங்கிடுறான். நம்ம மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு கெட்ட பேர் எடுத்ததோட மட்டும் இல்லாம தினம் பாட்டு வாங்குறோம். வேலையில இருக்க பிடிக்காம வீட்டு செலவுக்கு என்னடா பண்றது, அடுத்த மாசம் கெட்டு போகுமே, புள்ள ஊட்டியோ பட்டினி கிடந்து போகுமே, காலேஜுக்கு பீஸ் கட்டணுமே, பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணுமே, வாங்கின கடனை அடிக்கணுமே, நகைக்கு வெட்டி கட்டணுமே, இப்படி 1008 கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில ஒட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்படிதான் இருக்கு. கவலையே படாதீங்க. ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபருக்கு 18 தமிழ்ல விஸ்வாவசு ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வரார். குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, களத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதி 11க்கு வரார். அப்படிங்கிறப்ப உங்களோட துக்கங்கள் எல்லாம் சுகமாக மாறும். ஏன்னா மருத்துவ செலவு அப்படிங்கறது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை இருக்கும், தாய் வழி சொந்தத்திட்ட கடன் வாங்கியிருப்போம், கொடுக்க முடியாம இருக்கும், இல்லாட்டி கொடுத்துருந்துருப்போம், திரும்ப வாங்க முடியாத சூழல் அப்படிங்கறதுல மாட்டியிருப்போம். ஒரு ஜாமீன் போட்டு யார்கிட்டயா வாங்கி கொடுத்துருப்பீங்க. படாத பாடுபடுறீங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிவிடலாம். அப்ப பட்டபாட்டுக்கு பலன் இருக்கா ஜோசியரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கு. ஐப்பசியிலேருந்து உங்க ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பீங்க. அப்படி நெருப்பு என்ன பண்ணும், எது வந்தாலும் சுட்டு பொசுக்கும். அது மாதிரி உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் சுட்டெரிக்க போறீங்க நீங்க. அப்படி ஒரு அற்புதமான பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த குரு அதிசாரத்துல இருக்கு.
சரி, 7ஆம் இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அவர் லாப வீட்டுக்கு வராருங்கிறதால கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு கூட்டாளி ஒரு தொழில் பண்றேன், 10 ரூபா முதலீடு இல்லை, யாராவது கொடுத்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தர் இப்ப கூட்டாளியா சேருவாங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்துல நடந்துப்பாங்க. நண்பர்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கி தின்னவெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே போன் எடுக்க மாட்டான், கட் பண்ணி விடுவான், இந்த கூப்பிடுறேன்ட்டு வச்சிருவான். அப்படியே நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தலையை சாய்ச்சிட்டு போவான். இப்படி எல்லாம் இருந்துச்சு. நான் இருந்தப்ப எல்லாத்துக்கும் உதவி செஞ்சேன், நான் கீழே விழுந்தப்ப தூக்கி விடுறதுக்கு ஒருத்தனு கூட மனசு வரல பத்தியா அப்படின்னு தான் கடந்த காலகட்டம் ஓடி இருக்கும். இதுக்கு மேல நண்பர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நல்ல நண்பர்களை சேர்ப்பீங்க. இவனெல்லாம் தெண்டம், யாரு நல்லவன் யாரு கெட்டவன் சொல்லி கெட்டவன் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு நல்லவர்களை மட்டுமே உங்களை சுத்தி வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதோட இந்த மனைவிக்கு வேலை கிடைக்கும். அது உங்களோட இணையர், பெண்ணுன்னா கணவர், ஆணுன்னா மனைவி, நல்ல வேலை கிடைக்கும். அவங்க படிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அது எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அதே மாதிரி திருமண யோகம் அப்படிங்கிறதும் கைகூடி வரும். திருமணம் நடைபெறாத கன்னிராசிக்காரர்கள் இந்த 52 நாட்கள்ல வரன் பார்க்க தொடங்கலாம். நல்ல வரன், நல்ல படிச்ச உத்தியோகத்துல அழகா இருக்கக்கூடிய வரனா அமையும். ஆணோ பொண்ணோ 2 பேர்த்துக்கும் நிச்சயமா வரன் பார்க்கறதுக்கு இந்த 52 நாளையும் நாம பயன்படுத்திக்கலாம். அதுல நிச்சயமா பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அதோட குருவோட பார்வை ராசிக்கு 3, 5, 7 இந்த இடத்தெல்லாம் விழுவுது. அப்ப குருவோட புனித பார்வை 3வது வீட்டுல படுது அப்படின்னா சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுது. குறிப்பா இளைய சகோதரர்களால நன்மை. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பாகம் பிரிச்சுக்கிறது, போகிறது வர்றது, பூர்வீக சொத்து இருக்கு பங்காளிகளுக்குள்ள பிரிச்சுக்கிறது, இதையெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்யலாம். எந்த சண்டை சச்சரவு இல்லாம ஊர்ல 4 பேர், சொந்த பந்தத்துல 4 பெரிய மனுஷனை வச்சுக்கிட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவும் இல்லாம நல்லபடியா முடிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. 5லயும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். பொறுப்பு இல்லாம இருக்கிற பிள்ளைங்க கூட இதுக்கு மேல பொறுப்போட நடந்துவாங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். இப்படி பல நன்மைகள் அப்படிங்கறதும் கிடைக்கும். அது மாதிரி 7ஆம் வீடு 7ல தான் சனி இருக்காரு. இப்ப சனியவும் குரு பார்க்கிறார் அப்படிங்கறதால இன்னும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த கண்டச்சனி அப்படிங்கிறவரு உங்களுக்கு கொடுத்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேல இருக்காது. சனிய குரு பார்வையால புனிதப்படுத்துறார். அந்த வகையில கூட்டு தொழில கடந்த காலகட்டத்தில் இழந்ததை மீண்டும் பெறலாம். நண்பர்கள் நல்ல விதத்துல நடந்துப்பாங்க. நண்பர்களால வந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒண்ணு சேரலாம். பெண் கிடைக்காதவர்களுக்கு பெண்ணு, வரன் கிடைக்காத பெண்களுக்கு நல்ல வரன் அமையிறது. இப்படி சகல விதமான நன்மைகளையும் இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபமும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபமும் ஏத்திக்கிட்டு ஏலபால மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கொடிகட்டி பறக்கலாம், கோட்டை கட்டி ஆளலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.